தெய்வ பிரசன்னத்தை நமக்குள்ள இருப்பது எப்படி நாம் அனுபவிப்பது? அதை நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வர வேண்டும். எதுக்குமே நமக்கு பிராக்டிஸ் தேவை. ஓடனாலும் பிராக்டிஸ் தேவை, உடம்பை ஏத்தணும்னாலும் பிராக்டிஸ் தேவை, உடம்பை குறைக்கணும்னாலும் பிராக்டிஸ் தேவை. அதே போல தெய்வ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதையும் ஒரு பிராக்டிஸ்க்குள்ள கொண்டு வர வேண்டும். அது எப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும்? நம்முடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்தி நம் தெய்வ சமூகத்தில் காத்திருப்பதனால் மூலமே. அது டைம் எடுத்து காத்திருக்கும் போது, ஒரு மேக்னெட்டோட ஒரு பிளேடு ஒட்டி இருக்கும் போது அந்த பிளேட்லயும் அந்த காந்த சக்தி வருவதை போல தெய்வ பிரசன்னத்துல நம்ம காத்திருக்கும் போது அந்த வல்லமை அபிஷேகம் நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்முடைய மாம்சத்திலே நாம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. இது அது இல்லாமல் மாம்சத்தை கீழ்ப்படுத்திட்டு நாம் ஆவியிலே காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில ஜெயமா இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, குதிரையின் மேல் ஓடுவாய் என்று சொன்னால் குதிரையின் மேல் ஓடிட்டே தான் இருப்ப, ஆனால் கர்த்தருக்கு காத்து இருக்கிறவன் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவான். அந்த லெவல்ல நீ வரும்போது உன்னுடைய லைஃபை மாறிடும்.